இன்றைக்கி நான் ஒரு டிஷ் ட்ரை பண்ணேங்க. இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அப்போ வந்து மைதா மாவில் ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ வந்து கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஷ் வேறு எதுவும் இல்லை, மோமோஸ் தான், வெஜ் மோமோஸு. ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணேன். அந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ண அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்துச்சான்னு கேட்டால் வந்துச்சு. டேஸ்ட்டில் வந்துச்சு. அந்த அவுட்புட்டில் வரல, அந்த லுக்கில் வரல, அந்த மோமோஸ் மாதிரி எனக்கு அது வரல. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கோதுமை மாவு எடுத்து அதை எப்படி சப்பாத்திக்கு பிசைஞ்சு வைப்போமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் விட்டால் தான் சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் எடுத்தேன் அப்படின்னா, கேப்சிகம், கோஸு, கேரட்டு அண்ட் பீன்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஒரே ஒரு ஆனியன் பெருசாக எடுத்து அதையுமே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே ஊற்றுனேன். ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் அந்த காயெலாம் நல்லா வதங்கணும் அதுக்காக. ஸோ நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டுட்டு அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை போட்டுட்டு அதுவுமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகும்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் போகணும். அது போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கீங்களா, நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. என்னால் இவ்வளோ தான் குட்டி குட்டியாக சாப் பண்ண முடிஞ்சுது, அதனால் நான் அப்படி பண்ணிட்டேன். இன்னும் குட்டி குட்டியாக சாப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா வந்து நீங்கள் போட்டு நல்லா வதக்க விட்டுருங்க. ஸோ அது நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நறுக்குன்னு இருக்காது. அதனால் நீங்கள் நல்லாவே வதக்கிடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எடுத்து பார்த்துட்டு திருப்பி வதக்கிட்டே இருங்க. அண்ட் நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறது சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் சொல்லுவாங்கள்ல, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் லைட்டாக கரம் மசாலா போட்டிருக்கேன். எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் கரம் மசாலா போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு என்ன பிடிக்கும், லைக் பெப்பர் இல்லை பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை நல்லா வந்து இது பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மஷ்ரூமும் போட்டுக்கலாம், உங்களோட விஷ் தான். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து குட்டி குட்டி ரவுண்டாக இது பண்ணிவிட்டு லைட்டாக சின்ன சப்பாத்தி மாதிரி அந்த ரவுண்டாக பண்ணிவிட்டு அதில் அந்த ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப், எனக்கு இந்த மாதிரி தான் ஷேப் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஷேப்பை நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். இட்லி மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா மோமோஸ் ரெடி. பட் அந்த ஷீட் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா எல்லா ஃபீலிங்ஸும் வெளியில் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.